கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் இனிய வாழ்த்துக்கள். இன்றைய தியானத்திற்காக ஜெபித்த பொழுது தேவன் தந்த வசனம் ஒன்று நாளாகம புஸ்தகம் 17ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். அப்பொழுது தாவீது ராஜா உட்பிரவேசித்து கர்த்தருடைய சமூகத்திலிருந்து, தேவனாகிய கர்த்தாவே, தேவரீர் என்னை இதுவரைக்கும் கொண்டு வந்ததற்கு நான் எம்மாத்திரம், என் வீடும் எம்மாத்திரம். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நம்மையும் நம்முடைய குடும்பங்களையும் நடத்துகிற தேவனாக இருக்கிறார். தாவீது ராஜா தேவனுக்கு பயந்த ஒரு மனுஷன், தேவனிடத்தில் அலாதி அன்பு கொண்டவர், தேவனையே எல்லா காரியங்களுக்கும் சார்ந்திருந்த ஒரு மனிதர். இந்த தாவீது ராஜாவுக்கு தேவனுக்கு ஆலயம் கட்ட வேண்டும் என்ற ஒரு அலாதி பிரியமாயிருந்தார். அதற்காக அவர் பிரயாசப்பட்டு கொண்டிருந்தார். அப்பொழுது தேவன் நாத்தான் தீர்க்கதரிசியின் மூலமாக, நீ எனக்கு ஆலயத்தை கட்ட வேண்டாம், உன் குமாரனாகிய சாலமோன் எனக்கு ஆலயத்தை கட்டுவான் என்று சொன்னார். சொல்லிவிட்டு சொன்னார், நீ எங்கெல்லாம் நீ போனியோ அங்கெல்லாம் நான் உன்னோட இருந்தேன், உன்னை என் ஜனமாகிய இஸ்ரவேலுக்கு ராஜாவாக்கினேன், இப்பொழுதும் நான் உனக்கு ஒரு வீடை கட்டுவேன், உன் நாமத்தை பெருமைப்படுத்துவேன் என்றெல்லாம் பல்வேறு வாக்கு தத்தங்களை கொடுத்து, உன் சந்ததிகள் என்றைக்கும் உன் சிங்காசனத்தில் இருக்கும்படி செய்வேன் என்று வாக்கு கொடுத்தார். இதை கேட்ட தாவீது ராஜா தேவனுடைய சன்னதியில் சென்று தன்னையும் தன் குடும்பத்தையும் தாழ்த்தி ஜெபிக்கிறதை பார்க்கிறோம். தேவரீர், தேவனாகிய கர்த்தாவே, தேவரீர் என்னை இதுவரைக்கும் கொண்டு வந்ததற்கு நான் எம்மாத்திரம், என் குடும்பம், என் வீடு எம்மாத்திரம் என்று தன்னையும் தன் குடும்பத்தையும் தாழ்த்தி ஜெபிக்கிறதை பார்க்கிறோம். மட்டுமல்ல, தேவனுடைய ஆசீர்வாதங்களுக்காக, தேவனுடைய வாக்குத்தத்தங்களுக்காக தேவனுக்கு நன்றி சொல்லுகிறதை பார்க்கிறோம். இங்கே தாவீது ராஜா தேவன் தனக்கு கொடுத்த வாக்குத்தத்தங்களுக்காக தன்னையும் தன் குடும்பத்தையும் தேவனுடைய சமூகத்தில் தாழ்த்துகிறார். விதமாக பல்வேறு தேவனுடைய மனிதர்கள் தேவனுடைய சமூகத்திலே தங்களை தாழ்த்தி தங்களுடைய காரியங்களை பெற்றுக்கொண்டார்கள். எஸ்ராவை பார்க்கும் பொழுது தன் ஜனத்துக்காக தன்னை தாழ்த்துகிறார். அங்கே தேவனுடைய இரக்கம் தன்னுடைய ஜனங்களுக்கு அவர் பெற்று தந்தார் என்று பார்க்கிறோம். நெகேமியாவும் கூட தேவனுடைய நகரத்துக்காக அங்கே வைராக்கியம் கொண்டு தேவனுடைய சமூகத்திலே தன்னை தாழ்த்தி உபவாசித்து ஜெபித்து அங்கே தேவனுடைய நகரத்தின் அலங்கத்தை கட்டி முடிக்கிறதை பார்க்கிறோம். தானியேல் தீர்க்கதரிசி கூட தன்னுடைய ஜனங்களுக்காக திறப்பிலே நின்று, தன்னுடைய தேசத்துக்காக திறப்பிலே நின்று தேவனுடைய இரக்கங்களையும் கிருபைகளையும் பெற்றுக்கொண்டதை பார்க்கிறோம். இவைகளெல்லாம் பார்க்கும் பொழுது இந்த புதிய வருடத்திற்குள் பிரவேசித்திருக்கிற நாம் ஒவ்வொருவரும் கூட தேவன் நமக்கு செய்த நன்மைகளுக்காக மட்டுமல்ல, தேவன் நமக்கு செய்ய போகும் நன்மைகளுக்காக தேவனுடைய சமூகத்தில் நாமே தாழ்த்தி சமர்ப்பிக்க வேண்டியது அவசியமாய் காணப்படுகிறது. இயேசு கிறிஸ்து சொன்னார், நான் சாந்தமும் மன தாழ்மையுமாயிருக்கிறேன் என்று சொன்னார். மட்டுமல்ல, மல்கியா தீர்க்கதரிசியின் புஸ்தகத்தில் தேவன் சொன்னார், எனக்கு தேவனுக்கு முன்பாக மனத்தாழ்மையாய் இருக்கிறதே நான் மனுஷனிடத்தில் எதிர்பார்க்கிறேன், வேறு எண்ணத்தை எதிர்பார்க்கிறேன் என்று சொல்லியிருக்கிறார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, தேவனுடைய சமூகத்தில் நம்மை தாழ்த்துவோம், தேவனுடைய இரக்கங்களையும் கிருபைகளையும் ஆசீர்வாதங்களையும் பெற்றுக்கொள்ளுவோம், தேவனுக்கு பிரியமாயிருப்போம். அதற்கேற்ற கிருபைகளை தேவன் நமக்கு தந்தருளுவாராக ஜெபிப்போம். எங்களை கிருபை நேசித்து பாதுகாத்து வழி நடத்துகிற எங்கள் அன்பின் தகப்பனை, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த நல்ல நாளுக்காக நன்றி. இந்த நாளிலும் நாங்கள் தேவனுக்கு முன்பாக எங்களை தாழ்த்த வேண்டியவர்கள் என்பதை நீ திட்டமும் தெளிவுமாக சுட்டி காட்டியிருக்கீங்கப்பா. அதற்கேற்ற கிருபைகளை எங்களுக்கு தாருங்க. நன்றி பரிசுத்த ஆவியானவரே. துதி கன மகிமை மக்கை செலுத்துகிறோம். மீட்பர் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் அன்புள்ள பரமபிதாவே. ஆமென். காட் பிளஸ் யூ.